நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம காக்காவுக்கு நம்ம ஏன் சாதம் வைக்கிறோம், காக்காவுக்கு என்ன சாதம் வைக்கணும், வச்சா அது எள்ளு சாதம் தான் வைக்கணும். அப்புறம் காக்காவுக்கும் சனி கிரகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது. அடுத்தது நம்ம சித்தர்களில் காக புசுண்டர்னு ஒருத்தர் நிறைய வரலாறுலாம் எழுதியிருப்பாங்க. அந்த காக புசுண்டர்னால் என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் அந்த காக்காவுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், காக்கா ஏன் அதுக்கு காக்கான்னு பேர் வந்தது, காக்காவை ஏன் ஆன்மீகத்தில் அதில் சேர்த்துருக்காங்க, அது நம்ம உடலோட எதை குறிக்குது. அடுத்தது அந்த எள்ளு சாதங்களை போட்டு கொடுக்கறதுனால காக்காவால் நமக்கு என்னென்ன பிரயோஜனம் இருக்குது, அது பித்ரு சாபத்தை போக்குறதா இல்லைன்னா பித்ரு சாபத்தை வரக்கூடியதா, இல்லை எது மாதிரி அதுக்கு உணவு படைக்கணும், இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்களா அந்த சாப்பாடுகளுடைய விஷயங்களை காக்காவுக்கு நம்ம வைக்கணுமா, இல்லை நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அதை காக்காவுக்கு முதல்ல கொண்டு வைக்கிறது ஏன், இது மாதிரி உள்ள விஷயங்களை விழிப்புணர்வாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது காக்காவுக்கும் சனீஸ்வரர், அந்த நம்ம கிரகத்தில் 7 கிரகத்தில் சனீஸ்வரனுக்கும் காக்காவுக்கும் என்ன தொடர்பு, அது ஏன் சனிக்கு ஈஸ்வரன்னு பேர் வந்தது, அது இங்கிலீஷில் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சனிக்கு சாட்டர்ன்னு பேர் இங்கிலீஷில், அந்த சாட்டர்னுக்கு முக்கியமான அர்த்தம் என்ன, இப்படி அதெல்லாம் பார்த்துடலாம். அடுத்தது காக்காவுக்கும் குண்டலி சக்திக்கும் எப்படி இருக்குது, பிரதோஷ வழிபாடில் காக்காவுக்கும் அந்த 4:30 மணிக்கும் காக்காவுக்கு அந்த சனிக்கு 7:30 மணி 7:30க்கு 7:30 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு இருக்குங்கிறது இதில் முழுமையாக பார்த்துடலாம். நீங்கள் இது ஆசீவகத்தோட முக்கியமான நம்ம வாழ்வியல் விஷயங்களை குறிக்கிறது. இதை நம்ம இன்னும் விழிப்புணர்வாக இதை செஞ்சோன்னா நிறைய நம்ம இதிலேருந்து நல்ல நல்ல சக்திகளை நம்ம அடைய முடியும். பெரும்பாலும் பெரிய ஒரு சக்தி நிலையில் முத்தி அடையிறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக உதவுது மனிதர்களுக்கு. அதனால் இப்போ நம்ம அதை முழுசாக நம்ம அதை பார்க்கலாம். முதல்ல காகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய முருகனுடைய வழிபாட்டில் காகம் என்றால் கா அது என்ன சப்தங்களை போட்டு சப்தம் கொடுக்குதோ அந்த சப்தத்தில் கா அப்படின்னா ஆவை குறிக்குது. இந்த ஆ என்னென்னா உயிர் எழுத்தில், நம்மளுடைய தமிழ் எழுத்தில் 12 எழுத்து உயிர் எழுத்து இருக்குது. அந்த உயிர் எழுத்தில் ஆங்கிற எழுத்து அதில் பிரணவம் ஆகிறதுனால உயிரின் மூச்சு என்று அதுக்கு அர்த்தம். அதுக்கு இன்னொரு நம்ம முக்கியமாக சொன்னோம்னா அதுக்கு பிராணன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காகங்கிற ஒரு விஷயத்துக்கு சுவாசம் இல்லைன்னா பிராணன். அடுத்தது இந்த எள்ளு சாதத்தை காக்காவுக்கு ஏன் வைக்கும், நமக்கு உணவு ரெடி பண்ணின உடனே ஏன் காக்காவுக்கு முதல் சாதத்தை அந்த எள்ளு சாதத்தை வைக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் நிறைய பறவைகள் இருக்குது. ஆனால் எல்லா பறவையும் என்ன செய்யாது, எல்லா பறவைகளையும் கூப்பிட்டுட்டு சாப்பிடாது. தனித்தனியாக அதுக்கு கிடைச்சதை என்ன செய்யும், அது சாப்பிட்டுட்டு போகும். மற்ற பறவைகள் கிடச்சிதுன்னா அதுவே சாப்பிட்டுட்டு போகும். ஆனால் காக்கா மட்டும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இறை கிடச்சிதுன்னா இன்னொரு காக்காவை கூப்பிடும். தன்னோட கூட்டங்களை ஃபுல்லாக கூப்பிட்டு ஒன்றா உட்கார வச்சு சாப்பிடும். இதில் என்ன தெரியுது, அப்போ நான் ஒரு சாப்பாடு அது சின்னதாக இருக்கா பெருசாக இருக்காங்கிறது எந்த கவனிப்பு ஒரு அடையாளம் இல்லாத ஒரு நிலை தான் காக்காவுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சின்னதாக சாப்பாடு போட்டிங்கன்னா இது கொஞ்சம் தான் இருக்குது, இது நம்ம சாப்பிட்றணும்னு சொல்லி இப்போ இந்த குரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட்டிங்கன்னா டொபக்குன்னு தூக்கிட்டு நமக்கு வேணும்னு சொல்லிவிட்டு டொபக்குன்னு தூக்கிட்டு போகும் குரங்கெல்லாம். ஆனால் இந்த காக்கா நீங்கள் ஒரு சின்னதாக போட்டாலும் சரி காக்கான்னு மற்ற காக்காக்களை என்ன செய்யும், கூப்பிடும். ஏன் அப்படின்னா காக்காவுக்கு சுவாசமும் பிராணனும் ஏன் ஒன்றுன்னு சொல்லுதோம் அப்படின்னா, இன்னொரு சுவாசமும் பிராணனும் ஒரு உயிர்க்குள்ளே போனால் தான் அது மெய்யாக மாறுதுங்கிறது இந்த காக்கா தத்துவத்தில் இருந்து எடுத்திருக்காங்க. ஆசீவகத்தில் நம்ம சிவன் எடுத்தது, ஆதி சிவனார் மகேஸ்வரனாக இருக்கக்கூடிய காலத்தில் இந்த தத்துவங்களெல்லாம் எடுத்து நமக்கு குறிப்பிடுதாங்க. அதனால் எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிட்டு எல்லோரும் திருப்தியாக பறந்து போகிறதுனால நம்ம மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறத அதில் குறிக்கும். ஆசீவகர்கள் அனைவருமே ஒரு உணவு கிடைச்சாலும் சரி எது கிடைச்சாலும் சரி நம்ம கூட்டமாக இருக்கணுங்கிறது தான் சொல்லுவாங்க இல்லையா, காக்கா கூட்டம் மாதிரி அலைதாங்கப்பா
அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? சாதாரணமாக அது நமக்கு ஏதாவது குடும்பத்தில் கூட சொல்லும்போது காக்கா கூட்டம் மாதிரி வராங்க, கொஜ கொஜான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு காக்கா இறங்கினா அந்த காக்கா சாப்பிடும்போது அனைத்து காக்காக்களையும் கூப்பிட்றது எதுக்குன்னா, நம்ம குடும்பங்களை ஒன்றா சேர்த்து நம்மளுடைய மக்கள் ஆசிவக மக்களில் ஒன்றா இருக்கணும். ஜாதியும் மதமும் நம்மக்கிட்ட கிடையாது. ஆதி காலத்தில் ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. நம்ம மொத்தமாக ஒரே மக்களாக சிவன் ஆதி சிவனார் காலத்தில் நம்ம வாழும்போது அப்படி இருந்தோம், இனியும் அப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த காக்கான்னு அதுக்கு பேர் வச்சு, அந்த காக்கான்னு என்ன சத்தம் கொடுக்கோ அந்த எழுத்தையே நம்ம உயிர் மெய் எழுத்து எழுதும்போது கா கா கீ கீ கூ கூன்னு எழுத ஆரம்பித்தோம். அப்போ அந்த காங்கிற எழுத்துல ஆ சப்தம் இருக்கிறதுனால அது உயிர். காக்கு மேலே புள்ளி வச்ச உடனே அது உயிர்மெய். அப்போ உயிரும் வெறும் உயிர் இருந்து எதையாவது செய்ய முடியுமானா செய்ய முடியாது. அப்போ அதுக்கு ஒரு உடம்பு வேணும். அப்போ அதுதான் மெய். மெய்யான உடம்புக்குள்ளே உயிர் போகவும் அது ஆக்டிவ் ஆகுதுங்கிறது இறைவனுடைய தத்துவம். அப்போ உயிருங்கிறது சும்மா இருந்தால் பிரயோஜனம் விடாது. இப்போ நம்ம உடம்புக்குள்ளே உயிர் இல்லைன்னா நம்ம உடம்பு எப்படி இருக்குது? இறந்து போகுது. அப்போ உடம்பை மெய்யாக மாற்றி உயிரை அதுக்குள்ளே நுழைச்ச உடனே இங்கே சரித்திரம், கனவுகள், நம்மளுடைய லட்சியம், வாழ்வியல் முறையில் உள்ள லட்சியங்கள், நம்ம சரித்திரம் படைக்கிறது, இது அடுத்தது இறைவன் நமக்கு எதனால் படைச்சிருக்காரு, எதனால் நம்ம முக்தி அடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் கலந்து இருக்குது. இது முக்திக்கு உண்டான முழுமையான வழி. அடுத்தது காக்காவுக்கு ஏன் எள்ளு போடுதோம் அப்படின்னா, எள்ளு நம்ம கடவுள்களுடைய நிறம். அவங்க முத நம்ம பூமியில் கால் பட்ட உடனே வந்த தானியம் எள்ளு. அப்போ அந்த எள்ளு நம்ம சாதாரணமாக பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் சொல்லுவோம், இலைச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்லுவோம். இலைச்சவனுக்கு எள்ளுன்னா என்னது? சத்து இல்லாதவங்க, உடம்புல சதையே பிடிக்காதவங்க, அதாவது எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த எள்ளை நம்ம உள்ளே சாப்பிட கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியம். அடுத்தது எள்ளுக்கும் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு கதிர்வீச்சில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட் எள்ளுக்குள்ளே இருக்குது. அதனால தான் அந்த எள்ளுவை நம்ம ரொம்ப முக்கியமாக சாப்பாட்டில் கொண்டுகிட்டே வருவோம். இது நம்ம நாட்டில் இருந்த கலாச்சாரத்தை நம்ம விட்டுட்டோம். காக்காவுக்கு சோறு வச்சிட்டு இருப்போம். நம்ம காக்காவுக்கு சோறு வச்சிட்டு இருப்போம். நம்ம தாத்தாவோ, நம்ம பாட்டியோ, நம்ம அம்மாவோ அப்பாவோ இதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஒரு மூடத்தனமாக யோசிச்சுட்டு எள்ளு சாதத்தை காக்காவுக்கு கொண்டு வைங்க அப்படின்னு இந்த யூதர்களும் ஆரியர்களும் இதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க புராணங்களில். அதனால் அது மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடாது. இது மூடத்தனமான விஷயங்கள். காக்காவுக்கு இற வைக்கலாம், அவ்வளோதான். எள்ளை எதுக்கு காக்காவுக்கு போட சொன்னாங்க அப்படின்னா, காக்கா ஒரு பறவைக்கு நம்ம ஏதாவது எள்ளை போட்டோம்னா அது எங்கேயாவது போய் பறந்து ஏதாவது ஒரு இடத்துல தான் எள்ளு முளைக்கும். ஆனால் எள்ளு போட்டால் எள்ளு நிறைய முளைக்கும். அப்போது காக்காவுக்கு போட்டோம் அப்படின்னா அது 100 காக்காவை கூப்பிட்டு சாப்பிடும். அப்போ 100 காக்காவை கூப்பிட்டு அது சாப்பிடும்போது 100 காக்காயும் அந்த எள்ளை சாப்பிடும்போது அது எங்கே எச்சத்தை போடுதோ அங்கே எள்ளுகள் முளைக்கும். அப்போ எள்ளுலாம் என்ன செய்யும்? நிறைய முளைக்கும். நமக்கு அது நிறைய கிடைக்குங்கிறதுனால அது காக்காவுக்கு சாதம் போடணும். நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்றீங்களே ஸ்நாக்ஸு, உங்கள் அப்பா அம்மா என்னெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி காரச்சேவு, முறுக்கு இதெல்லாம் வச்சு காக்காவை நீங்கள் இப்போ எல்லோரும் கொன்று போடுதீங்க. காக்கா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சிருது? காக்கா இதெல்லாம் சாப்பிட்டு இப்போ காக்கா செத்து போயிடுது, நோயில் கிடக்கு காக்காலாம். அதனால் காக்காவுக்கு எள்ளு சாதம் மட்டும்தான் வைக்கணும். அப்படி வச்சிங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் அவர் பாதம் பட்டு வந்த எள்ளுவை நம்ம அழிக்காமல் பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம எள்ளு சாதம் காக்காவுக்கு வைக்கிறோம். நம்ம சிவன் அதை சொன்னது அப்படிங்கிறத நம்ம மறக்காமல் இருக்கோம். அதனால தான் சிவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதாவது சிவனார், ஆதி சிவனாருக்கு இன்னொரு பேர் இருக்குது, காக புஜண்டர்னு ஒரு பேர் இருக்குது. காகம்னா பிராணன், புசுண்டர்னா நீண்ட ஆயுள் உடையவர் என்று அர்த்தம்.
நீண்ட ஆயுள் உடையவர்னா யார்? புசுண்டர்னா நீண்ட ஆயுள் உடையவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. காகம்னா பிராணன். அப்போ பிராணன் நீண்ட ஆயுள் உடையது. இது யாருக்கிட்ட இருக்குது? நம்ம கடவுள்கிட்ட தான் இருக்குது, நம்ம இறைவன்கிட்ட தான். அவருக்கு இறப்பு கிடையாததுனால அவருக்கு இன்னொரு பேர் காக புஜண்டர். இது புஜண்டருங்கிறது சமஸ்கிருத வேர்டு, புசுண்டர்னு சொல்லணும். புசுண்டர்னா தமிழில் புசுண்டர், அது நீண்ட ஆயுள் உடையவர் என்று அர்த்தம். அதனால் நம்ம மறைமுகமாக இந்த ஆரியர்கள் யூதர்கள்லாம் நம்ம நாட்டில் ஆசியவர்களை அழிக்கும்போது சிவனை ஒரு கொச்சையான கதைகளில் 2 பொண்டாட்டி உள்ளவர், 2 புள்ள உள்ளவர், புள்ள கூட சண்டை போட்டார், அதில் விநாயகர் கழுத்தை வெட்டிட்டார், அது நிறைய பிரச்சனைகள் நடந்ததுன்னு சொல்லி நம்ம சிவனை ஒரு தரக்குறைவான கதைகளை புராணங்களில் எழுதி திணிச்சிருப்பாங்க. நீங்கள் படிக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் கணவன் மனைவி குழந்தைங்களோட இருக்கிறதுனால அவரும் அப்படி இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அசால்ட்டாக யோசிச்சுட்டு போயிருந்தீங்க. இறைவன் யாரும் பெண் வயிற்றில் பிறக்காதவர் என்று எப்போதும் நாம் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். புராணங்களை படிக்கும்போது படித்தால் மட்டும் போதாது, அந்த புராணங்களில் அர்த்தங்களை அறிய வேண்டும் நாம். அப்போதான் நமக்கு அது என்னன்னு புரியும். வெறுமனையாக சும்மா அப்படியே படிச்சுட்டே போனீங்கன்னா கதை அது உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அந்த கதையை அறியணும், அந்த எழுத்துக்கு உயிர் கொடுக்கணும், அதில் ஒரு என்ன மெய் இருக்குன்னு கவனிக்கணும். அதுதான் அறிவு சார்ந்த விஷயங்கள், விழிப்புணர்வு. இதை தான் நம்ம ஆசிவகத்தில் வாழ்வியல் முறையாக எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். அதனால் வீட்டில் எல்லோரும் என்ன செய்யணுமே, காக்காக்கு சாதம் வச்சிங்க அப்படின்னா நம்ம பூமி செழிப்பாக எள்ளு வளரணும். சொல்லுவாங்க இல்லையா, எள்ளு போட்டால் எள்ளு வளரும், சொல்லு போட்டால் சொல்லு வளரும், இளைச்சவனுக்கு எள்ளு. அப்போ சக்தி குறைஞ்சவன் எள்ளை சாப்பிட்டோம் அப்படின்னா அவன் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுலேயும் இன்னொரு ரகசியம் இருக்குது, அதையும் சொல்லுதேன் இப்போ. அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கும், பலமாக இருப்போம், எல்லா சக்திகள் நிறைஞ்ச பாடிகளாக நம்ம உடம்பு எல்லா சக்தியும் நிறைஞ்சதாக இருக்கும். அடுத்தது, இதை சனியை ஏன் நம்ம இதை பயன்படுத்துதோம்னா, சனி ஈஸ்வரன் அதுக்கு ஒரு பேர் உண்டு. சனிங்கிறதுக்கு என்னென்னா தமிழ் அர்த்தத்தில் விவசாய கடவுள் என்று பேர். விவசாய கடவுள் என்று பேர். சனின்னா நீங்கள் எல்லோரும் சனியை பிடிச்சவன், ஏன்டா இப்படி சேட்டை பண்ணுது அப்படின்னு நீங்களாம் இன்றைக்கி வாயில் எல்லோரும் ஏசுதீங்க. அது மாதிரி நம்ம கடவுளை ஏசிக்கிட்டு இருக்கீங்கிறது உங்கள் யாருக்கும் புரியாது. இந்த யூதர்களும் இந்த ஆரியர்களும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம கடவுளை நம்மளே சபிச்சு ஏசுகிற மாதிரி, அவரை சத்தம் போடுற மாதிரி கடுமையான விஷயங்களில் நம்மளே கடவுளை ஏசுகிற மாதிரி ஒரு எழுத்துக்களை பிரயோகம் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்ம அதை சனி ஈஸ்வரனாக ஒரு காலத்துக்கு அப்புறம், சமய காலத்துக்கு அப்புறம் அதை நம்ம மாற்றிட்டோம், சனி ஈஸ்வரனா. இல்லைன்னா வெறும் சனி, சனியும் பிடிச்சவனை ஏழ்ற மாதிரி சேர்ந்துருக்க அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளே நண்பர்னாலும் சரி இல்லை குடும்பம்னாலும் சரி அதை பற்றி எல்லோரும் அந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணி நம்ம கடவுளை தான் நம்ம ஏசுகிறோங்கிறது திட்டுறோங்கிறது தெரியாமையே நீங்கள் அதை செஞ்சிகிட்ருப்பீங்க. அதனால் இங்கிலீஷில் அதுக்கு சாட்டர்ன்னு பேர். கிரகங்களில் சனி கிரகத்துக்கு இங்கிலீஷில் சாட்டர்ன்னு வச்சுருக்காங்க இல்லையா, அதுவும் தமிழ் பேர் தான், அது இங்கிலீஷ் பேர் இல்லை. சாட்டர்ன். சாட்டர்னா முருகன் விவசாய கடவுள் என்று அர்த்தம். அப்போ முருகர் தான் என்ன சொல்லியிருக்காரு, இதை சூரிய குடும்பத்தில் 2வது ஒரு பெரிய கோளே அதுதான். அப்போ முதல்ல வந்தது யார்? இறைவன். யார் வந்தா? ஆதி சிவனார் பரமேஸ்வரன். அப்போ அவர் எதில் கலந்துருக்காருன்னு சொல்லியிருந்தேன், சூரியனில் கலந்துருக்கார். அப்போ சூரியன் தான் இருக்கிறதுல பெரிய கோள். அப்போ பரமேஸ்வரனுக்கு அடுத்தது யார் வந்திருக்கான்னு சொன்னேன், முருகர் வந்திருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 2வது சூரிய குடும்பத்தில் 2வது பெரிய கோள் எது? சனி. அப்போ அதுக்கு இங்கிலீஷில் பேர் என்ன பேர் வச்சுருக்காங்க? சாட்டர்ன்னு வச்சுருக்காங்க. அப்போ சாட்டர்னுக்கு முக்கியமான தமிழ் அர்த்தம் என்ன? விவசாய கடவுள் என்று பேர். இது யார் வச்சுருக்கா? கிரேக்கர்காரங்க, கிரேக்கர் மொழியில் பேசுகிறவங்க, அவங்க தான் இந்த இதுக்கு இங்கிலீஷ் பேரை சூட்டியிருக்காங்க நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் சாட்டர்னுங்கிறது நம்ம தமிழ் எழுத்து. சாட்டர்னா சாட்டையை எடு, சட்டையை போடு, சட்டத்தை கலட்டு, இப்படிலாம் சக்கரத்தை எடு இப்படின்னு வந்ததில் அதில் இருந்து வந்தது தான் இந்த சாட்டர்.
அப்போ சாட்டர்னது இங்கிலீஷ் வேர்டு இல்லை, தமிழ் வேர்டு. அப்போ விவசாய கடவுள் என்று பேர். அதனால் இது முருகனையும் என்ன செய்யுது, சனியை குறிக்குது. அப்போ முருகரை நம்ம வணங்கணும் அப்படின்னா எந்த கஷ்டமும் இல்லாமல் இருப்போம். முருகர் தான் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்காரு, வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு செயல் என்னென்ன செயல் செய்கிறோமோ அந்த செயல்களை முழுமையாக எந்த பாவமும் இல்லாமல் செயலை முழுமையாக உணர்வோட, அன்போட, காதலோட, பாசத்தோட, பந்தத்தோட இது மாதிரி விஷயங்களை நம்ம குடும்பங்களில் வாழணும்னு சொல்லி கொடுத்தவர் தான் முருகர். முருகர் ஒரு நீதி கடவுள் என்று அவருக்கு ஒரு பேர். ஏன்னா அறுபடை வச்சு படையெடுக்கும்போது கூட, சண்டைக்கு போனால் கூட அவன் வலுவாக இருக்கானான்னு பார்ப்பாங்க, நீதியாக பார்ப்பார். ஒரு தடவை பேசி பாருடா அவன்கிட்ட, அவன் நம்ம சொன்னபடி கேட்கானான்னு பாருன்னு சொல்லி ஆளை அனுப்புவார். ஆள் அனுப்பி பேசிக்கு செய்ய வந்தால் உட்காந்து பேசி அவனையும் திருத்தி முத்தி அடைகிறதுக்கும் வாழ்க்கையும் கொடுத்து முத்தியையும் கொடுத்துருவார். அது மாதிரி இருந்தார் நம்ம முருகக் கடவுள். அதனால் நம்ம எதை எடுத்துக்கிட்டாலும் அதில் நம்ம கடவுளுடைய விஷயங்களை மறைச்சி, நம்ம கடவுள்களை தெரியாமல் நம்ம கடவுள்களை நம்ம ஏதாவது திட்டிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு பேரை வச்சுருப்பாங்க. அதனால் யாரும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வீட்டில் இந்த சனி பிடிச்சவன், சனி பிடிச்சிருக்கு, 7.5 சனி வருது, அது இதுன்னு இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடாது. அடுத்தது, இந்த கிரகங்களை பற்றி பேசும்போது, இந்த சனி கிரகத்தில் நீங்கள் எல்லோரும் இந்த ஜோதிடர்கள்லாம் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஜோதிடர்கள் ஃபுல்லாகவே உங்களை அங்கங்கே ரோட்டில் அலைய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதையும் நீங்கள் முதல்ல கவனிக்கணும். ஆசீவகத்தில் ஜோதிடெல்லாம் கிடையாது. ஜோதிடெல்லாம் பௌத்தம், சமணம், சமயத்துக்கு அப்புறம் வந்தது. அதனால் ஜோதிடெல்லாம் நம்ம சித்தர்கள்லாம் என்ன செய்யலை, எழுதலை. இவங்க அதில் ஒரு கதையை கேட்டாங்க. வானவியல் சாஸ்திரங்கள், வானவியலுடைய அறிவியலை குறித்து வச்சதே நம்ம கடவுள்கள் தான். ஆனால் அது பருவ மாற்றங்களுக்கு மழை எப்போ வரும், சூரியனுடைய ஒளி எப்போ அதிகமாக தாக்கும், காற்று எப்போ வரும், பனி எப்போ வரும் அப்படின்னு வானவியலை ஆராய்ஞ்ச அறிவு நிலை தான் நமக்கு அந்த ஜோதி இடம்னு பேர். நீங்கள் ஜோதிடம்னா நீங்கள் ஏதோ மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. ஜோதி இடம்னா ஒளி உள்ள இடம். ஒளி எங்கேருந்து வருது, நம்ம பூமிக்கு ஆகாயத்திலிருந்து வருது. ஒளி எங்கேருந்து வருது, ஜோதினா என்ன, ஜோதி சமஸ்கிருத வேர்டு, தமிழில் அதுக்கு பேர் என்ன, ஒளி. ஒளி எங்கே இருக்குது, ஆகாயத்திலேருந்து தான் சூரியனும் ஒளியாக வருது, சந்திரன் ஒளி வருது, விண்மீன்கள் ஒளி வருது. ஒரு நட்சத்திரம் உடஞ்சி எரிஞ்சு விழுந்தாலும் ஒளி எங்கேருந்து வருது, நமக்கு ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒளி எங்கேருந்து வருது, பூமியில் ஒளியே கிடையாது. பூமியில் எங்கேயாவது லைட் எரியுதா, நம்ம தான் அங்கே ஒரு பல்பு, இங்கே ஒரு லைட்டு, இங்கே ஒவ்வொரு விளக்குகளை நம்ம பொறுத்துனா தான் அங்கே எரியும். அப்போ பூமியில் வெளிச்சம் கிடையாது. ஆகாயத்தின் பேர் ஒளி. அந்த ஒளியில் எந்தெந்த இடத்துல என்னென்ன வருது, பருவ மாற்றங்களை ஆராய்ச்சி செஞ்சவர் முருகர். அதை கிருஷ்ணரும் பண்ணியிருக்காங்க, விஷ்ணுவும் பண்ணியிருக்காங்க, நம்ம பரமேஸ்வரனும் பண்ணியிருக்காங்க, 18 சித்தர்களும் பண்ணியிருக்காங்கங்கிறத நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிடணும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த சாட்டர்ன்கிற அந்த நம்ம முருகன் பேர் வச்சு அந்த கிரகத்துக்கு ஒரு 2 குணம் உண்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலரும் கருப்பு கலரும் அது எலக்ட்ரான்ஸில் இறங்குறது. அப்போ இந்த ப்ளூ கலரு அந்த எலக்ட்ரான்ஸ் அந்த கதிர்வீச்சிலிருந்து இறங்குது, கருப்பு கலரும் அங்கேருந்து இறங்குது. அதனால தான் நம்ம கடவுள்களுக்கு சனீஸ்வரனுக்கு கருப்பு கலர் அடித்து வச்சுருப்பாங்க. நம்ம எல்லாரும் கருப்பு தான் அப்படிங்கிறதுக்கு ஆசீவகத்தோட நிரந்தரமான உண்மையை அந்த சாட்டர்னுங்கிற அந்த கிரகத்தில் இருந்து வரக்கூடிய அந்த ப்ளூவையும் இவங்க எழுதி வச்சுருந்ததை கவனிச்சுட்டு நம்ம கடவுள்களுக்கு ஃபுல்லாக ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. நீங்கள் சிவனை படத்தை பாருங்கள், ஒரு ப்ளூ கலரில் போட்டு ப்ளூ ஷேடில் வச்சுருப்பாங்க. கிருஷ்ணரை பாருங்கள், கிருஷ்ணருக்கு ஒரு ப்ளூ கலரை போட்டு வச்சுருப்பாங்க. முருகருக்கு பாருங்கள், முருகருக்கு மட்டும்தான் அந்த ப்ளூ ஷேடு இல்லாமல் இருக்கும். முருகருக்கு மட்டும் நமக்கு தெரியாமல் நம்ம முருகரை அப்படி விடமாட்டோம்னு நினச்சி அழகன்னு சொன்னதுனால அந்த ப்ளூவை வைக்காமல் இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கார்
அப்படின்னு சொல்லிட்டோம்ல, அதனால் ப்ளூ கலரை அடிக்காமல் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இவங்க செஞ்ச திருட்டுத்தனம் அவ்வளோ. ஆதி காலத்தில் யூதர்களும் ஆரியர்களும் ஒன்றா இருந்து இந்த வக்கர புத்தியில் அந்த நரி தந்திரத்தில் செஞ்ச தந்திரங்களுடைய ஓவியங்கள் தான் அது. அதே மாதிரி அவங்க மீசை இந்த இதெல்லாம் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க, எல்லாம் இருக்கும். எல்லாருக்கும் வளர்ச்சி கிட்டத்தட்ட ஹைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஹைட்டில் இருப்பாங்க. 12 அடி உயரம் இருப்பாங்க. மார்பு மட்டுமே 6.5 அடி நீளம் இருக்கும். அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்கும். அவங்கள பார்க்கறதுக்கு 1000 கண் வேணும். தவத்தில் பார்க்கறதா இருந்தால் 18 சித்தர்களோட அறிவு நிலையில் அதை எழுதி வச்சுருக்காங்க. நம்ம முன்னோர் கடவுள் 12 அடி உயரம் இருப்பாங்க. அகலம் 6.5 அடி அகலம் இருப்பாங்க. ஒரு கையில் சண்டை போடுறதுக்கு ஒரு வாழை தூக்குனாலே வாழை 80 கிலோ இருக்கும் கையில். நம்ம இன்றைக்கி 1 கிலோ தேங்காவை தூக்கிட்டு போக முடியாமல் ஆயிட்டோம். ஏன்? நம்மளுடைய உணவுகளை அழிச்சாங்க. காக்காவுக்கு ஒரு எள்ளு சாதம் வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் அதில் மறைமுகமாக இருக்குது, நீங்கள் கவனிக்கும். அதை சரி, அடுத்தது நம்ம இதுக்கு போகலாம். சனி கிரகத்தில், அதாவது சாட்டர்ன் அப்படிங்கிற அந்த கிரகத்தில் ப்ளூ கலரும் கருப்பு கலரும் இறங்குது. அதனால தான் அந்த ப்ளூ கலர்களை இதுக்கு அடித்தாங்க. மெயினாக நீங்கள் இன்றைக்கி இந்த ஜாதகத்தில் சனி தோஷம் நமக்கு பிடிச்சிருக்கு அது இதுன்னு சொல்லி எள்ளு எண்ணெயை போய் ஏதோ ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அதில் ஒரு எள்ளை போட்டுட்டு ஒரு கருப்பு துணியை கட்டிட்டு வர்றதில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் சரியாகாது. அது தேவையில்லாத வேலை. அதை முதல் நிறுத்துங்க. அது நம்மளுடைய கலாச்சாரத்தையே அழிக்கக்கூடிய ஒரு மூடத்தனம். அறியாமையில் இருக்காதுங்க. இப்போ அதுக்கு சயின்ஸில் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதெல்லாம் செய்ய ஆரம்பிங்க எல்லாரும். நம்ம பூமியில் விளைஞ்ச 2 தானியத்தில் ஒன்று கருப்பு உளுந்து, இன்னொன்று எள்ளு. இப்போ இந்த கருப்பு உளுந்தில் கருப்பு சக்தி இறங்கும், எள்ளில் கருப்பும் ப்ளூவும் அதில் இறங்கும். எலக்ட்ரான்ஸ் பவர் அது அதில் இறங்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, சனிக்கிழமை காலையில் உங்கள் உணவு எள்ளு கலந்த உணவாக இருக்கும் ஒரு நாளைக்கு. இன்னொரு தடவை சனிக்கிழமை இன்னொரு நாளைக்கு கருப்பு உளுந்த தோலை எடுக்காமல் சாப்பிடணும். இப்போ நீங்கள் தோசைக்கு மாவுலாம் இப்போ என்ன செய்கிறாங்க, கருப்பு உளுந்த உருட்டு உளுந்துன்னு சொல்லி வெள்ளை உளுந்தாக உளுந்தெல்லாம் எல்லாருக்கும் தொலியை களைஞ்சி எடுக்கிறதுக்கு சோம்பேறிப்பட்டு இப்போ என்ன ஆகிட்டு, கடையில் எல்லோரும் உருட்டு உளுந்து தாங்க, உருட்டு உளுந்து. கருப்பு உளுந்தெல்லாம் மறைஞ்சி போச்சு. இப்போ கடையில் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் கடையில் போனேன்னா கருப்பு உளுந்து எங்கே இருக்குன்னு தேட வேண்டியிருக்கு. அவ்வளவும் அதோட தோலை எடுத்துட்டு வெள்ளை கலராக உருட்டி வச்சுருக்காங்க. அந்த கருப்பு கலரை ஃபுல்லாக எடுத்து அவங்க பெரிய மெடிசன்களுக்கு கொண்டு போகிறாங்க உங்கள் சோம்பேறியினால். நீங்கள் அதை களைஞ்சி அதை நனைய போட்டு தோலோடு அரைச்சி தான் நம்ம இட்லி சாப்பிட்டாலும் சரி தோசை சாப்பிட்டாலும் சரி அந்த கருப்பு உளுந்த அரிசியில் போட்டு கொஞ்சம் காணும் வெந்தயத்தை போட்டு நனைய வச்சு நீங்கள் அரிசி மாவை மொத்தமாக நனைய போட்டு அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு பலமாக இருப்பீங்க, அவ்வளவு பலம் கிடைக்கும். அடுத்தது அதில் அந்த ப்ளூ அணு கதிர்கள், கருப்பு கதிர்கள் அதில் இருக்கிறதுனால நம்ம அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இருக்குன்னு சொன்னதுனால அந்த சாட்டர்ங்கிற அந்த ஒரு கிரகம் நம்மளுடைய இடுப்பு எலும்புக்குள்ளே ஜாயிண்ட் ஆகும். நீங்கள் சனி கிரகத்துக்கு இன்றைக்கி என்ன கதை எழுதி வச்சுருப்பாங்க பாருங்கள். அவன் ஒரு கால் நொண்டி, ஒரு கால் ஊனமாக இருக்கும், மெதுவாக போவாருங்கிறதுக்காக ரொம்ப நாள் கழித்து 7.5 வருஷம் ஒரு கிரகத்தில் இருக்கிறதுனால அப்படின்னு ஒரு கதை. 7.5 வருஷம் ஒரு கதை. அது மாதிரி 7.5 வருஷம் ஆகும் ஒரு கட்டத்துக்கு வர்றதுக்கு. 2.5 வருஷமாக 3 கட்டத்தில் இருந்தால் 7.5 வருஷம். அப்போ ஒரு நகர்தலுக்கு 2.5 வருஷம் கணக்கு போட்டிருப்பாங்க. அப்போ 7.5 வருஷம்னு ஒரு கணக்கு போட்டிருப்போம். இந்த 7:30 மணியே என்ன அப்படின்னா, சாட்டருங்கிற கிரகம் காலையில் 7:30க்கும் தினமும் காலையில் 7:30க்கும் இரவில் 7:30க்கும் அந்த கதிர்வீச்சு நம்ம பூமியை நோக்கி வருது. அந்த கதிர்வீச்சுகளை எடுக்கும்போது நம்மளுடைய காலை உணவு இந்த கருப்பு உளுந்தலையும் இந்த எள்ளும் கலந்துருக்கும்.
அதே மாதிரி இரவு உணவில் நீங்கள் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட கலாச்சாரத்தில் இங்கே இருந்த ஆசிரியர்கள் கொஞ்சம் பேர் அங்கே கொண்டு விட்டாங்க. அப்போ ஜப்பான் எல்லா நாட்டிலையும் இருக்கிறவங்களும் நம்ம மக்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த ஜப்பானில் உணவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த உணவு சாப்பிட்டாலும் எள்ளுவை தூவி தான் சாப்பிடுவாங்க. பாருங்கள், நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அவங்க இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஏஜ் வரைக்கும் ஆயுள் வாழ்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த எள்ளுவை தூவி சாப்பிட்றது தான். அப்போ எள்ளை நம்ம பூமியில் எங்கேனாலும் விளைய வைக்கணுங்கிறதுக்காக காக்காவுக்கு எள்ளு சாதம் வச்சோம். ஒன்று. ரெண்டாவது, எள்ளில் எண்ணெயை எடுத்து அது இறைவன் காலடியில் பட்டு வந்ததுனால அந்த எண்ணெயையும் நல்லெண்ணெயாக யூஸ் பண்ணணும். அதனால தான் அந்த எண்ணெய்க்கு நல்ல எண்ணெய்னு பேர். அப்போ நல்லெண்ணெயையும் என்ன செய்யலாம், உடம்பு முழுக்க சனிக்கிழமை காலையில் நல்லெண்ணெயை எடுத்து நல்ல உடல் தலைகளை எல்லாம் பூசிட்டு ஒரு 1/2 hour லேசு சூடு வெயிலில் நின்னீங்கன்னா உங்கள் ரத்தத்தை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடும். நான் தேங்காய்ங்கிற ஒரு வீடியோவில் ஒன்று போட்டிருக்கேன், தேங்காய் காயக்கல்பம்னு. அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிட்டு இருந்தோன்னா வைட்டமின் டி கிடைக்கும். உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறதுக்கு நல்லெண்ணெயை உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு காலையிலேயே சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு அதை நல்லா தேய்ச்சி ஒரு லேஸ் வெயிலில் ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு ஒரு 1/2 hour கழித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து சுடுநீரில் குளிச்சுட்டு நல்ல கருப்பு உளுந்தில் தோசை சுட்டோ இட்லி அவிச்சோ இல்லைன்னா அந்த கருப்பு உளுந்து அவிச்சு வேறு ஏதாவது நீங்கள் சாப்பாடு வச்சுக்கிட்டாலும் சரி, அதில் கருப்பு உளுந்து அவிச்சு ஒரு கை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எள்ளை நல்லா கழுவி வச்சுட்டு நனைய போட்டிருக்கணும். எள்ளை நனைய போட்டிருக்கணும், நைட்லேயே நனைய போட்டுறணும். எள்ளை காலையில் எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த எள்ளை கொஞ்சம் சாப்பாடு மேலே தூவிட்டு 1 ஸ்பூன் தூவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சத்து அப்படி உடம்புக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். உடம்பு வண்ணமாக வரும், சக்தியாக இருப்பீங்க. இந்த சனி கிரகம் உங்களை பாதிக்குன்னு சொல்லுதாங்கல்ல, அது என்ன அப்படின்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய 2வது மூளை இடது மூளை. இந்த இடது மூளை நம்மளை நிறைய மனசு கூட சேர்ந்துக்கிட்டு கெட்டதாக சொல்லி கொடுத்துக்கிட்ருக்கும். அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு 7.5 சனி அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. அப்போ கெட்டதை உள்ளே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குமா? எல்லாம் நல்லா இருக்காது இல்லை. கெட்டது செஞ்சால் எப்படி நல்லா இருக்க முடியும்? நமக்கு அது அந்த நேரம் மட்டும் நல்லா இருக்க மாதிரி தெரியும். நிறைய ஒன்றா இழந்துக்கிட்டே இருப்போம் நம்ம. அதை தான் நமக்கு சனி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை காப்பாற்ற வர்றவர் தான் சாட்டன் முருகர் விவசாய கடவுள். அப்போ விவசாய கடவுள் நம்மளை காப்பாற்ற வராரு. அதில் எதில் காப்பாற்றுறாரு? எள்ளுலையும் உளுந்துலையும் காப்பாற்றுறாரு. நீங்கள் எள்ளுவையும் கருப்பு உளுந்தையும் சனிக்கிழமை உணவுகளில் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சக்தி இடுப்பு எலும்பில் இந்த போனில் ஏறிடும். தொடை இந்த முட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா முட்டில் இருந்து இந்த இடுப்பு எலும்பு இந்த தொடை எலும்பில் பெரிய எலும்பு இது சனிக்கு உட்பட்டது அப்படின்னா இது ஒரு முருகர் சக்திக்கு உட்பட்டது அப்படின்னு வச்சுக்கோங்க. சனிங்கிற பேரை நம்ம சொல்லலாம், ஆனால் அதை ஒரு நெகட்டிவான பார்வையாக இன்னும் யாரும் பார்க்க வேண்டாம். அதனால தான் உண்மையை உங்களுக்கு ரகசியத்தெல்லாம் உடைக்கிறதுக்கு காரணம் அதுதான். இனிமையாவது நம்ம கடவுளை புரிஞ்சிக்கிட்டு நம்ம இறைவனை புரிஞ்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை சயின்ஸ் அதாவது அறிவியல் முறைகளை அறிவியலை கெமிஸ்ட்ரியாக பண்ணும்போது தான் பயோ சிஸ்டம் ஒர்க் ஆகுது. நீங்கள் வெறும் அறிவியல்னால் பார்க்கக்கூடாது. அறிவியலில் இயற்பியல் இருந்ததுன்னா, இயற்பியல்னால் என்னது? அசைவுகள். உயிரியல்னால் என்னது? அந்த உயிரியலும் இந்த இயற்பியலும் வளரணுன்னா என்ன நடக்கணும்? இடையில கெமிஸ்ட்ரி வேதியியல் நடக்க வேண்டும். இந்த வேதியியல் நடக்கலை. இந்த வேதியியலை தான் நம்ம பரிமாணம்னு சொல்லுவோம். பரிணாமம் கிடையாது, பரிணாமம் வேறு. அது தன்னால் நடக்கிறது தான் பரிணாமம். பரிமாணங்கிறது இயற்பியலும் பயோ சிஸ்டத்தையும் இணைக்கிறது தான் கெமிஸ்ட்ரி. அதுதான் வேதியியல். அந்த வேதியியல் மாற்றம்
நம்ம உடம்புல நடக்கிறதுக்காக நம்ம கடவுள் அறிவியல் முறைகளை நமக்கு எள்ளு, இந்த காக்கைக்கு சாதம் வைக்கிறது இதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும். ஆனால் மொத்தத்தில் காக்கா ஒரு பறவை தான். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுது. ஞானத்தின் குருவாக காக்காவை ஏன் எழுதியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கொக்கு டப்பரியும் காக்கை நோக்கறியும்னு எழுதியிருப்பாங்க. காக்கை நோக்கறியும்னா காக்காவுக்கு இறைய அப்படி தூவிட்டு நீங்கள் பக்கத்தில் போங்க, உங்களை பார்த்துக்கிட்டே தள்ளிட்டு போகும், உங்களை பார்க்கும், அங்கே பார்க்கும். அது ஏன்னா கண்ணில் இருக்கக்கூடிய கருவிழி இருக்கு இல்லையா, அதை ஒன்றை மட்டும் தனியாக நான் ஒட்டி பார்க்கும். அதுக்கு பேர் நோக்கம் என்று பேர், விழிப்புணர்வு என்று பேர். நீங்கள் உங்கள் பக்கத்திலே வந்து இறைய அப்படி வந்து சரித்து எடுக்கும். ஆனால் ஒரு கண்ணு பார்வை இறையில இருக்கும், ஒரு கண்ணு பார்வை உங்கள் மேலே இருக்கும். இன்றைக்கி நம்ம அது மாதிரி பார்க்க முடியுமா? நம்ம பார்த்தோன்னா ரெண்டு விழியும் ஒன்று போல் போகும். அப்படி தானே போவோம். மனிதர்களுக்கும் சரி, கடவுள் படைத்த எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பார்வை ரெண்டு விழியும் ஒரே இடத்துக்கு போகும். ஆனால் காக்காவுக்கு அப்படி போவாது. ஒரு கண்ணு இறக்கி போகும், ஒரு கண்ணு உங்களை பார்க்கும். அதான் நோக்கறியும். நீங்கள் காக்காவை பிடிச்சிருவீங்களோன்னு பயந்து அந்த ஒரு கருவிலியை உங்கள் சைடுக்கு வச்சுட்டு ஒரு சைடை இறைய பார்த்துக்கிட்டே நவுண்டு சைடாக போகும். இதெல்லாம் அதில் முக்கியமான விஷயம். அதனால தான் அவருக்கு இந்த சக்தி நிலையை நம்ம இறைவன் செஞ்சு பரமேஸ்வரனை அதை செஞ்சதுனால, காகங்கிற அந்த பிராணனில் இணைஞ்சி இருக்கிறதுனால அவருக்கு சுவாசம். பிராணன் என்றார், காகம் என்று பெயர், புசுண்டர் என்றார், நீண்ட ஆயுள் உடையவர் என்று பெயர், சிரஞ்சீவி என்று பெயர். சிரஞ்சீவி சாகாமல் இருப்பவர், இறைவன் ஒருவனே சாகாமல் இருப்பவர். அப்போ சிரஞ்சீவி என்று அவருக்கு ஒரு பெயர், நீண்ட ஆயுள் உடையவர் என்று பெயர். இதையெல்லாம் இணைச்சி இந்த திருட்டு பையங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எழுதுனது தான் காக புசண்டர்னு பேர். நீங்கள் பரமேஸ்வரனை, நம்ம பரமேஸ்வரனை காக்கா ரூபத்தை கொடுத்து கொச்சப்படுத்தி கிரகத்து பேரை சனீஸ்வரன் பேரையும் சொல்லி சனி பிடிச்ச விஷயங்களை ஃபுல்லாக நம்ம சிவனை தான் ஏசிக்கிட்டு இருப்போங்கிறது உங்கள் யாருக்கும் தெரியாது. நம்மளை அதை ஏச வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சினிமாக்களில் கூட பாருங்கள், நகைச்சுவை நடிகர்கள் பேரெல்லாம் என்ன வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். சினிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சினிமாவில் நகைச்சுவை நடிகர்கள் பேரெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வாங்க. முதல்ல நடிகர் வந்தாங்க இல்லையா, என்ன பேர்? முதல்ல ஒரு படங்களில் வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா தங்கவேலுன்னு பேர். பழைய படங்களில் தங்கவேலு, நாகேஷ், ஏன்னா நாகராஜன், நாகேஸ்வரன் முருகருக்கு ஒரு பேர் உண்டு, அதனால் நாகேஷ். அடுத்தது தங்கவேலு. அடுத்தது அவர் சந்திரன்லேருந்து வந்ததுனால சந்திரபாபு. சிரிப்பு நடிகர்கள் பேர்லாம் இருக்கும். நம்ம முருகரை இந்த பேர்களை சொல்லி நம்ம சிரிக்கணும், அதுதான் அவங்களுக்கு ஃபுல்லாக சந்தோஷம். இந்த யூதர்களுக்கு என்ன சந்தோஷம்னா, நம்மளுடைய முருகர் பேரை நடிகர்களுக்கு வச்சு சிரிப்பு ஆக்டராக அதாவது வெறும் நகைச்சுவை நடிகராக மாற்றிடுவார். அப்போ காமெடி ஆக்டராக மாற்றி நம்ம அவங்கள அந்த பேரையே நம்ம என்ன ஆயிடுறோம், ஒரு காமெடி பேர் மாதிரி பார்த்துறோம். நீங்கள் அதுக்கப்புறம் உள்ள படங்களில் பாருங்கள், செந்தில்னு இருக்கும். செந்தில் ஆண்டவர்னு யாருக்கு பேர் இருக்குது? முருகருக்கு தான் இருக்குது. அடுத்தது யார்? கவுண்டமணி பேரெல்லாம் ஏன் வச்சுருக்காங்க? மணி, ஒளி மணி உடையவன், இதெல்லாம் முருகர் பேர். அடுத்தது ஒரு புதுசாக ஒரு நடிகரை கொண்டு வந்தாங்களே, யார்? விவேகம் உள்ளவர் முருகர், அதுக்கு தான் அந்த பேர். விவேகத்தில் சிறந்தவர் முருகர். நம் கடவுள்கள் அனைவரும் விவேகத்தில் சிறந்தவங்கனால விவேக்னு பேர் வச்சான். அடுத்தது வடிவேலு ஆக்டர், சிரிப்பு ஆக்டர் வடிவேலு. சிரிப்பு ஆக்டர் பேர் வடிவேலு தானே. வடிவேலுன்னா யார் பேர்? வேலு யார் வச்சுருக்கா? வேல் வடிவத்தில் இருக்கிற யார்? முருகர். அப்போ அவன் முருகரோட பேரை வடிவேலுக்கு வச்சுட்டான். இப்படி சிரிப்பு நடிகர்கள் உள்ள பேரை ஃபுல்லாக நம்ம கடவுள் பேர்களை வச்சு சிரிக்க வச்சுருப்பாங்க. நம்ம
நல்ல விழிப்புணர்வோடு கவனிங்க மக்களை. நான் ரொம்ப விழிப்புணர்வு, அறிவியல் சார்ந்த விஷயங்கள், வாழ்வியல் முறை தான் நம்ம ஆசிவகம். இதே விஷயத்தில் பிரதோஷத்துலேயும் இருக்குது. நான் அது பிரதோஷத்தை பற்றி பேசும்போது உங்களுக்கு அதை இன்னும் முழுசாக அந்த பிரதோஷம் என்ன, அதை எப்படி செய்யணுங்கிறது எல்லாமே சொல்லித்தரேன். அதனால் 7:30 மணிங்கிறது தவறான மணி இல்லை. காலையில் 7:30, இரவு 7:30 உங்கள் சாப்பாடு காலையில் நீங்கள் சீக்கிரமாக 5 மணிலேருந்து 6க்குள்ளே எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சிட்டிங்கன்னா 7:30க்கு பசிக்கும். 7:30க்கு காலை உணவை யார் எடுக்கீங்களோ, அதில் யார் எள்ளும் கருப்பு உளுந்தும் சேர்த்துருக்கீங்களோ, உங்களுக்கு எந்த சனி கிரகத்திலேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் சக்தி உங்கள் உடம்புல ஏறாது. உங்கள் உடம்புல என்ன செய்யாது? ஏறாது. காக்கைக்கு பிராணனும் சுவாசங்கிற பேர் இருக்கிற மாதிரி நீங்கள் 7:30க்கு யார் காலையில் உணவை எடுக்கீங்களோ உங்கள் சுவாசமும் பிராணனும் சுத்தமடையும். அதில் நீங்கள் கொஞ்சம் நேரம் காக்காவை அதுக்காண்டி வாழ வைங்க. இந்த கண்ட உணவெல்லாம் போடாது. எள்ளு சாதத்தை போடுங்க. சாதம் பொங்கி எள்ளை போட்டுட்டு காக்காவுக்கு வச்சுட்டு காக்காவை சாப்பிட வச்சுட்டு அது எல்லா இடமும் தூவிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ 100 காக்கா சாப்பிட்டுச்சுன்னா 100 இடத்துல எள்ளு செடி வரும். அது அழியாமல் இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுது. புரிஞ்சுக்கோங்க எல்லோரும். உங்களுடைய முழு விழிப்புணர்வுக்காக எங்களுடைய முழு ரகசியங்களை உடைத்து உங்களுக்கு சொல்கிறோம். அதை கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை செஞ்சுட்டு வாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. சாட்டர்னுங்கிற இங்கிலீஷ் கிரகம், இங்கிலீஷ் பேர் வச்ச கிரகம், சூரிய குடும்பத்தில் 2வது முருகர். சூரிய வம்சத்திலிருந்து வந்த யார்? முதல்ல பரமேஸ்வரன், 2வது. அதனால் சூரிய குடும்பத்தில் 2வது பெரிய கிரகம் சனி. சனி என்றால் விவசாய கடவுள் என்று பேர். அது நம் முருகர். முழுமையாக புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன விஷயங்களை முழுமையாக செஞ்சுட்டு வாங்க. கவனிங்க. எலக்ட்ரான் சக்தியை உடம்புல அடைஞ்சிக்கோங்க. அதை சாப்பிட்டு எண்ணெய் குளியலெல்லாம் செஞ்சு காக்கைக்கு சாதம் போட்டு எல்லா ஊருக்கும் பரப்புங்க. நீங்களும் அதை சாப்பிட்டு உங்கள் உடம்புல அந்த ப்ளூ சக்தியும் கருப்பு சக்தியும் உங்கள் உடம்புல சரிசமமாக இருந்தால் உங்களுடைய இடது மூளை வேலை செய்யாமல் வலது மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த 6வது அறிவு பேரறிவில் உங்கள் வாழ்வியலை நடத்துனீங்க அப்படின்னா ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் நீங்கள் வாழ்வீங்க. அப்போ மகிழ்ச்சி, ஆனந்தம், இன்பம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் சக்தி நிலையில் நீங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய முழுமையான நோக்கம் நீங்கள் சக்தியாக இருக்க வேண்டும், இறைவனோடு கலந்திருக்க வேண்டும். இறைவன் படைத்த இந்த கதிர்வீச்சுகள், சக்திகள், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் அனைத்து சக்திகளும் உங்கள் உடலில் கிடைத்தால் உங்கள் வலது மூளை இயங்கி இறைவன் மேல் அதிக பக்தி வரும். அந்த பக்தி வரும்போது நீங்கள் இறைநிலையை அடைய அந்த முக்திக்கு கொண்டு போகும். நான் முக்தியை பற்றியும் உங்களுக்கு சொல்லுதேன். அடுத்தது உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தியை பற்றி பேசும்போது இன்னும் இதை பற்றி முழுசாக உடைக்க. ஆயுஷ்மான் பவ. நமஸ்காரம்.